ராணி பறவையும் மழை வரும் இரவும். ராணி பறவை சுந்தரபுரம் காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ராணி குருவி பேருல மட்டும் ராணி இல்ல, அதோட மனசும் மகாராணி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவளுடைய குழந்தைங்களால சோனு மோனு 2 பேருமே அவங்க அம்மா மாதிரி இல்லாம வித்தியாசமா இருந்தாங்க. அதனால ராணி பறவை ரொம்பவும் கவலையில இருந்துச்சு. சோனு மோனு 2 பேரும் எங்கப்பா இருக்கீங்க? கொஞ்சம் எனக்காக குடிக்க தண்ணி கொண்டு வாங்கப்பா. எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. வெளியில வெயில் எப்படி அடிக்குதுன்னா நெருப்பு மழை பெய்யற மாதிரி இருக்கு. உங்க 2 பேருக்காக சாப்பாடு கொண்டு வந்ததே எப்படின்னு எனக்கே தெரியல. அட அம்மா, ஏமா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வெயில் என்ன உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? எல்லாரும் தான் வெளியில போய் சாப்பாடு தேடிட்டு வராங்க. ஆனா நீங்க மட்டும்தான் ஐயோ வெயிலு வெயிலு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது சரிதான் அண்ணன். அம்மாவுக்கு கத்துறது பழகி போச்சுல்ல. பசங்களா, உண்மையிலேயே வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்து மழை காலமும் வரப்போகுது. இந்த தடவை கூட்ட நான் இன்னும் சரி பண்ணிக்கவே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா சரி பண்ணிக்கணும். அப்படி இல்லனா அடுத்து வர மழை காலத்துல நம்ம தங்க எடை இல்லாம ஆயிடும். அட, புலம்புறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாமா? போன வருஷமும் இதே மாதிரி தான் புலம்பிக்கிட்டு இருந்தீங்க. ஏதாவது ஆச்சா? ஆகலல்ல. நம்ம கூட்டுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் எதுவும் ஆக போறது இல்லம்மா. நீங்க சும்மா எல்லாத்துக்குமே இப்படி கத்திக்கிட்டே இருக்காதீங்க. இங்க பாருங்கப்பா, இந்த வயசுல இவ்வளவு சோம்பேறித்தனம் இருக்க கூடாது. உங்க வயசு என்ன, என்னுடைய அனுபவம் என்ன, நான் சொல்றத கேளுங்க. எனக்கு என்னமோ இந்த வருஷம் மழையிலேயே நம்ம கூடு கீழே விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. 2 பேரும் நாளையில இருந்து ஏன் கூட சேர்ந்து கொஞ்சம் வேலையை செய்யுங்க. நாம 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு புது கூட்டை கட்டிக்கலாம். அப்புறம் அடுத்து வர மழை காலத்துக்காக நிறைய சாப்பாடையும் அந்த கூட்டுல எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, மழை காலத்துல எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம கூட்டுக்குள்ளேயே இருக்கலாம். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்கம்மா. வெளியில எப்படி வெயில் அடிக்குது. நாங்க சின்ன பசங்க, எங்களால இந்த வெயில எப்படி உங்க கூட வேலைக்கு வர முடியும்? அப்படி ராணி அவளுடைய பிள்ளைங்க கூட பேசிக்கிட்டு இருந்தா. அப்பதான் யாரோ வீட்டு வாசல்ல வந்து நின்னு கதவை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. சோனு, எழுந்திரிப்பா, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. அட அம்மா, நான் தான் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கல, நீங்க போய் பாருங்க. நீங்க சொன்னதை கேட்டு கேட்டு என்னுடைய மூடும் இப்போ பாழாயிடுச்சு. சோனு சொன்னதை கேட்டு வேற வழி இல்லாம ராணி குருவி கவலையா போய் கதவை திறந்துச்சு. அங்க போய் பார்த்தா மிட்டு கிளி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அட மிட்டு அத்தை, என்னாச்சு? திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? என்னன்னுமா சொல்றது, எனக்கு 2 நாளா உடம்புக்கு சுத்தமா முடியலம்மா. சாப்பாடு தேடிக்கிட்டு என்னால எங்கேயும் போகவும் முடியல. அப்பதான் என் மனசு சொல்லுச்சு, ராணி கிட்ட போய் ஏதாவது சாப்பாடு இருந்தா வாங்கி சாப்பிடுன்னு. அதனாலதாம்மா வந்தேன். சாப்பிட ஏதாவது இருக்காமா? அட அத்தை, வாங்க உட்காருங்க. நான் இப்பதான் நாவப்பழம் கொண்டு வந்திருக்கேன். அதுல கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறேன். உங்களுக்கு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மா, எங்களுக்காக வெயில சாப்பாடு எடுத்துட்டு வர்றது மட்டும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா உங்க அத்தை வந்து கேட்கும் போதெல்லாம் நீங்க இப்படி கொடுக்குறீங்களே, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல மட்டும் உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? என்ன பேசிக்கிட்டு இருக்கிற சோனு? பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசலாமா? அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க, சின்ன பையன்ல. இந்தாங்க, இதை எடுத்துக்கோங்க. அடுத்த 2 வேளைக்கு உங்களுக்கு சாப்பிட இது போதும்ல. அடுத்த நாள் காலையில, சோனு மோனு, வெளியில வெயில் ரொம்ப அதிகமா இருக்குப்பா. அந்த வெயில பார்த்தாலே வெளியில போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க 2 பேரும் இப்ப பெரியவங்களாயிட்டீங்கல்ல, போங்கப்பா. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சாப்பாடு கொண்டு வாங்க. அம்மா, சாப்பாடு தேடிக்கிட்டு எங்களால வெளியில போக முடியாது. தினமும் நீங்க தானே போறீங்க. தினமும் அந்த நாவப்பழம் மாதுளப்பழம் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. இன்னைக்கு எங்களுக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. வரும்போது எங்களுக்கு மாம்பழம் எடுத்துட்டு வாங்க. பிள்ளைங்க அப்படி சொன்னதை கேட்டு ராணி குருவி ரொம்பவும் சோகமா சாப்பாடு தேடி வெளியில போச்சு. ராணி ஒரு மாமரத்துக்கிட்ட போச்சு. ஐயோ, இவ்வளவு வெயில். இந்த வெயிலையே உடம்புல இருக்கிற பலம் எல்லாம் போயிடும் போல. இன்னைக்கு என்னால ஒரே ஒரு மாம்பழத்தை மட்டும்தான் கொக்குல எடுத்துக்கிட்டு போக முடியும். அப்படின்னா 2-3 மாம்பழத்துக்காக நான் 2-3 தடவை இந்த பக்கமா வர வேண்டியிருக்குமா? பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற அதீத பாசத்தினால ராணி குருவி மறுபடியும் வந்து மாம்பழம் எடுத்துட்டு போய் பாவம் ரொம்பவும் சோர்வடைஞ்சிருச்சு.
ரொம்ப நேரம் வெயில போயிட்டு வந்ததுனால ராணிக்குருவிக்கு உடம்பு முடியாம ஆயிடுச்சு. அடுத்த நாள், அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வர நீ கிளம்பலையா? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. பசியில உயிரே போயிடும் போல இருக்குமா. பசங்களா, நேத்து தானே நான் அவ்வளோ மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தேன். நீங்க 2 பேரும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்களா? அதை நாங்க 2 பேரும் நேத்தே சாப்பிட்டு முடிச்சிட்டோமே. சரி அதை விடுமா, அந்த மரத்துல தான் நிறைய மாம்பழம் இருக்கும்ல, போய் இன்னைக்கும் அதே மாதிரி கொண்டு வா அப்படின்னு புள்ளைங்க சொன்னதை கேட்டு ராணிக்குருவி மறுபடியும் கூட்ட விட்டு வெளியில வந்துச்சு. ஆனா கொஞ்ச தூரம் பறக்கும் போதே அதுக்கு மயக்கம் வந்து பாவம் தரையில விழுந்துருச்சு. என்னால இன்னைக்கு பறக்கவே முடியல, சாப்பாடு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி ராணிக்குருவி மறுபடியும் அதோட கூட்டுக்கு போச்சு. அடுத்து 2-3 நாள் வரைக்கும் பாவம் ராணிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போச்சு. அதனால அவ இருக்க ரொம்பவும் பலவீனமா ஆயிக்கிட்டு இருந்தா. வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு. அத சோனு மோனு 2 பேரும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. இனி பட்னியாவே சாக வேண்டிய நிலைமையும் வந்துருச்சு. அன்னைக்கு இரவு நேரம் வானிலை மாறுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஐயோ கடவுளே, போதும், ஏன் இப்படி என்ன கொடுமைப்படுத்துற? மழை காலம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா வெளியில இருக்கிற வானிலையை பார்த்தாலே தெரியுது இன்னும் 4 நாளைக்கு விடாம மழை பெய்ய போகுதுன்னு. இந்த மழையில நாங்க என்னதான் பண்ண போறோம்? வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒரு பருக்கு அரிசி கூட இல்லையே. இது எல்லாமே உன்னோட தப்புதாமா. உனக்கு தெரியும்ல மழை காலம் வரும், நாம சாப்பாடு எடுத்து வைக்கணும்னு. ஆனா நீ என்னமோ 2 நாளா வீட்லயே உக்காந்துக்கிட்டு இருக்க. உன்னால நாங்களும் பட்டினியா இருக்க வேண்டி இருக்கு. புள்ள அப்படி சொன்னதை கேட்ட உடனே ராணிக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. உங்க 2 பேருக்கும் வெக்கமாவே இல்லையா இப்படி என்ன பார்த்து கேள்வி கேட்க? நீங்க 2 பேரும் சோம்பேறிங்களா இல்லாம இருந்திருந்தா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்குமா? வீட்டுல வளர்ந்த 2 பிள்ளைங்க இருக்கும்போது ஒரு அம்மா உடைஞ்சு போயிருக்கிற ஒரு கூட்டுல கஷ்டப்பட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காளே, இதை விட வெக்கப்பட வேற ஏதாச்சும் இருக்கா? எனக்கோ வயசாகுது, உங்க 2 பேருக்கும் வெக்கமாவே இல்லையா? சாப்பாடு தண்ணி எல்லாத்துக்குமே என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் இவ்வளவு சோம்பேறிங்களா? உடம்பு முடியாம 4 நாள் நான் வீட்டுல படுத்த உடனே சாப்பாடு தண்ணி கொண்டு வராம பட்னியா இருந்துகிட்டு இருக்கீங்க. எப்படியாவது இந்த கூட்டை சீக்கிரமா சரி பண்ண பாருங்க. எல்லாம் அடிக்கிற காத்து மழைக்கு கூடும் கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம நடுத்தருல தான் நிக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் உங்க விருப்பம். பாவம் ராணிக்குருவி கடவுள்கிட்ட கையேந்தி வேண்டிக்கிட்டு இருந்தா. எப்படியாவது இந்த மழை காலம் போயிடணும், என்னுடைய கூட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதுக்கப்புறமா புது கூட கட்டிக்கிறேன்னு. ஆனா அவளுடைய வேண்டுதல் கடவுளுக்கு கேட்கல போல. காலையில விடியும் போதே அந்த மழை ரொம்ப பயங்கரமா மாறுச்சு. மழையோட சேர்ந்து பயங்கரமா காத்து வீச ஆரம்பிச்சுது. உடனே ராணியோட கூட்டோட கூரை பறந்து போச்சு. அம்மா, என்னம்மா இது? நம்ம கூட்டோட கூரை பறந்து போயிடுச்சே. மழை தண்ணியெல்லாம் கூட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்குமா? இப்ப நம்ம என்னம்மா பண்றது? இனி ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற நேரம் இது. இப்ப தெரியுதா அம்மா சொன்னதை கேட்கலனா என்ன நடக்கும் அப்படின்னு? அம்மா, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குமா, நான் முழுசா நனைஞ்சிட்டேம்மா, எனக்கு ரொம்ப குளிருதும்மா, ஏதாவது பண்ணுமா? வாங்க, ஏதாவது மரத்தோட கிளைக்கு கீழே போய் உக்காந்துக்கிட்டு இந்த மழையிலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராணியும் அவளுடைய 2 பிள்ளைங்களும் அந்த கூட்டை விட்டு வெளியில வந்து ஒரு பெரிய மரத்தோட கிளையில உக்காந்துக்கிட்டு மழையிலிருந்து தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் மிட்டு அத்தை அவங்க கூட்டு ஜன்னல் வழியா ராணியும் அவளுடைய குழந்தைங்களையும் பார்த்தாங்க. அட ராணி, புயல் அடிக்குது. இந்த அடமழையில மரத்துக்கு மேல ஏன் உக்காந்துக்கிட்டு இருக்க? போ, கூட்டுக்குள்ள போய் குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு போய் உக்காந்துக்கோ, கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கோ. அத்தை, அடிக்கிற காத்துல என் கூட்டோட கூரை பறந்து போச்சு, அதனாலதான் இங்க உக்காந்துக்கிட்டு இருக்கோம். கூடு முழுக்க தண்ணி இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அத்தை. அட, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? சீக்கிரமா குழந்தைங்கள கூட்டிக்கிட்டே இங்க வா, இங்க வந்தா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு மிட்டு சொன்ன உடனேயே ராணி அவளுடைய குழந்தைங்களோட சேர்ந்து அவங்க கூட்டுக்குள்ளார போயிட்டான். ஐயோ குழந்தைங்களா, நனைஞ்சிட்டீங்களா? குளிர்தாப்பா, இருங்க, நான் உங்களுக்காகவே இப்போ ஒரு சூப்பு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன். அதை குடிச்சிங்கன்னா கொஞ்சம் கதகதப்பாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மிட்டு அத்தை சூப் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அத சோனு மோனு 2 பேருமே சந்தோஷமா குடிச்சாங்க. என்ன ராணி, நீ ஏன் சூப்பு குடிக்காம இருக்க? கொஞ்சம் சூடா இந்த சூப்பை கொடுத்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ.
உனக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல. மிட்டு அத்தை, உங்களுக்கு நான் எப்படி நன்றியை தெரிவிக்கிறது? இந்த நேரத்துல நீங்க மட்டும் எங்களுக்கு உதவி செய்யலனா நானும் என் குழந்தைங்களும் என்ன ஆயிருப்போம்னு சொல்ல முடியாது. என்ன பேச்சுமா பேசிக்கிட்டு இருக்க ராணி? வயசான காலத்துல எனக்கு நீ எவ்வளவு உதவி செஞ்சிருக்க. என்ன ஒரு அம்மாவா நினைச்சு எனக்கு எல்லாத்தையும் செஞ்ச என்னோட பொண்ணுக்கு ஒரு அம்மாவா நான் இதெல்லாம் செய்யக்கூடாதா என்ன? இங்க பாரு, எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத. இந்த மழையெல்லாம் முடிகிற வரைக்கும் நீ என்னோட கூட்டிலேயே இருக்கலாம். மழையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு நல்ல கூட்டை கட்டிக்கலாம். எங்களை மன்னிச்சிடுங்க பாட்டி, நாங்க எப்பவுமே உங்களை புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க பண்றத பார்த்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நாம செய்யற நல்லது எப்பவுமே வீணா போகாதுன்னு. அம்மா, நீயும் எங்களை மன்னிச்சிடுமா. இனிலேருந்து நாங்க சோம்பேறிங்களா இருக்க மாட்டோமா. வீட்டோட பொறுப்பை நாங்க ஏத்துக்கிறோமா. வீட்டுல இருக்கிற எல்லா வேலைகளையுமே நாங்க செய்யறோமா. 2 நாளுக்கு அப்புறமா மழையை நின்னு போச்சு. ஆகாயத்துல சூரியனும் வந்துட்டான். கொஞ்சம் கொஞ்சமா ராணிக்கும் உடம்பு சரியாச்சு. பசங்களா, நீங்க பாட்டி கூட கூட்டிலேயே இருங்க. நான் சாப்பிட ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன். இல்லம்மா, நீ பாட்டி கூட கூட்டிலேயே இரு. நானும் அண்ணனும் போய் நமக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துக்கிட்டு வரோம். அன்னையில இருந்து சோனு மோனு 2 பேருமே நல்ல பிள்ளைங்களா அவங்க அம்மாவுக்கு சேவைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. பிள்ளைங்க கிட்ட வந்த அந்த மாற்றத்தை பார்த்து ராணி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா.